யார்மா இது, நம்ம பிக் பாஸ் பூர்ணிமாவா இது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் பயப்பழுந்துட்டு பாக்குற மாதிரி ரீசெண்டா இவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க போஸ்ட் எல்லாமே எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அப்படி என்ன அந்த போஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவில ரொம்ப பிரபலமா போயிட்டு இருந்த ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா பிக் பாஸ் சீசன் தான். சோ பிக் பாஸ் சீசன் 7 இப்பதான் ரீசெண்டா முடிஞ்சிச்சு. அதுல கூட கண்டஸ்டன்டா பூர்ணிமா அவர்கள் கலந்துகிட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா மாயா, பூர்ணிமா, ஜோவிகா இவங்க 3 பேரை பத்தி பேசாத யாருமே கிடையாது. நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு கை தூக்குன ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். நார்மலாவே பூர்ணிமா வந்து சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்க ஒரு பர்சன் தான். டிக்டாக் மூலியமா இண்டஸ்ட்ரிக்குள்ள காலெடுத்து வச்சது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஓபன் பண்ணி அதுல அரத்திங்கிற ஒரு சேனல் மூலியமா ரொம்பவே ஃபெமிலியர் ஆகி ஒரு ஃபேன்ஸே இவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க நிலையில பிக் பாஸ் சீசன் 7 குள்ள போயிட்டு வெளியில வரும் பொழுது இவங்களுக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பணப்பெட்டியை யார் எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இவங்களே எடுத்துட்டு வெளியில வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே சூப்பராவே வரவேற்றது எல்லாத்தையும் நம்ம சோஷியல் மீடியால அடுக்கடுக்கா அந்த அப்டேட்டை பார்த்துட்டே தான் இருந்தோம். இப்ப ரீசெண்டா வந்து ஜோவிகா அவர்கள் ரொம்பவே ஹாட்டா கிளாமரா நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்க பக்கம் இருந்தாலுமே இப்ப பார்த்தா நம்ம பூர்ணிமா அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா கிளாமரா ஒரு போட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியால போஸ்டும் பண்ணிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா நம்ம பார்த்த பூர்ணிமாவா இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ பூர்ணிமாவோட லேட்டஸ்ட் கிளாமர் பிக்க பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.